வணக்கம். இந்த ஆடி மாதத்தில் என் சேனலில் நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆடி மாதத்தோட முக்கியத்துவம் பற்றி, அம்பாலோட முக்கியத்துவம் பற்றி. ஸோ இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நாள் தான் வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப விசேஷமான நாள் பெண்களுக்கு. ஸோ இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன டைமிங்ஸ், இந்த பூஜைக்கான டைமிங்ஸ் எப்படி பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்பிகையோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். இந்த வரலட்சுமி நோன்பு இருந்தாலே மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். வீடு செல்வம் செழிப்பாக கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக அம்மா ஆற்றுல நோன்பு எடுத்துன்னு இருப்பா. கலசம் வச்சோ இல்லை படம் வச்சோ நோன்பு எடுத்துன்னு இருப்போம். ஆனால் கல்யாணம் ஆகி மாமியார் ஆற்றுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே அவள் கடைப்பிடிக்கவே மாட்டாள். இந்த நோன்பு எடுக்கிற வழக்கமே அவளுக்கு இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம நோன்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலராக பண்ண போகிறீங்க, வருஷம் நீங்கள் அந்த நோன்பு எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோன்பு நீங்கள் எடுத்து பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா ஆற்றுலேயும் வழக்கம் இருக்காது, மாமியார் ஆற்றுலேயும் அந்த வழக்கம் இருக்காது. ஆனால் எனக்கு நோன்பு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, மகாலட்சுமி முகம் வரலட்சுமி முகம் வச்சு நான் பூஜை பண்ணணும், நோன்பு எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வருஷம் நம்ம தவறாமல் இந்த நோன்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கோம் அப்படின்னா வழக்கமே இல்லைனாலும் புதுசாக நம்ம ஆரம்பித்து நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வரலட்சுமி விரதம் கன்னி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். நல்ல கணவர் வரத்துக்காக அவள் வேண்டிண்டு இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம். சுமங்கலி பெண்கள் கணவர் ஒரு நல்ல ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலி பெண்கள் இருக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம். சரி, கன்னி பெண்களும் இல்லை, சுமங்கலியும் இல்லை, எனக்கு ஆத்துக்கார் போய் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக அவளுமே கண்டிப்பாக இந்த விரதத்தை இருக்கலாம். மகாலட்சுமி மனசார நம்ம என்ன பண்ணாலும் அவன் நம்மளை கண்டிப்பாக நம்ம பூஜையை ஏற்றுப்பா. மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செல்வம் தரும், மகிழ்ச்சியான வாழ்க்கையே கொடுக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைங்க கூட, நம்ம கணவன் கூட, நம்ம வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முழு அருள் பெறத்துக்கு இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எளிமையாக எப்படி பண்ணலாம், இந்த மகாலட்சுமி விரதம் எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய விதமாக பண்ணுறா இல்லையா? ஸோ மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி படம் வச்சு பண்ணுறவா இருக்கா, இல்லைன்னா ஒரு சிலர் ரொம்ப கிராண்டாக கலசம் வச்சு அம்பாலை அழைக்கிறது உண்டு, கலசம் வச்சு பூஜை பண்ணுவா. இல்லை என்னால் எதுவுமே முடியாது, நான் ஜஸ்ட்டு படம் மட்டும் வரலட்சுமி படம் மட்டும் வச்சு நான் பூஜை பண்ணி என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா கலசம் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி இந்த ஆகஸ்ட் மாதம் வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னா நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு வருது. சப்போஸ் இந்த ஃப்ரைடே என்னால் வரலட்சுமி விரதம் எடுக்க முடியலை, என்னால் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரைடே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே நீங்கள் அந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணலாம், தப்பில்லை. சப்போஸ் என்னால் நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் பண்ண முடியலை அப்படின்னா உடனே நவராத்திரி வருது. ஸோ நவராத்திரி வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை பண்ணலாம். பூஜை டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூஜை டைமிங்ஸ் பார்க்கலாம், அம்பாலை எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வரலட்சுமி பூஜை ஆக்சுவலி 3 days ப்ரொசீஜர். ஸோ ஸ்டார்டிங் தேர்ஸ்டேலேருந்து பூஜை நம்ம தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. தேர்ஸ்டே அம்பாலை அழைக்கலாம், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பண்ணலாம், அப்புறம் சாட்டர்டே புனர் பூஜை பண்ணலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் தேர்ஸ்டே அம்பாலை அழைக்கலை, ஃப்ரைடே தான் அழைக்க போகிறீங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு புனர் பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 days வருது. விரிவாக செய்ய போகிறோம் இந்த பூஜையை அப்படின்னா இது 3 days பண்ணுறது இந்த பூஜை. ஓகே, படம் மனையில் வச்சு கலசம் வச்சும் பண்ணலாம். படம் என்கிட்ட வரலட்சுமி படம் இருக்குது, நான் மனையில் வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னும் பண்ணலாம். இல்லை கலசம் வச்சு பண்ண போகிறேன், முகம் வச்சு பண்ண போகிறேன், அம்பாலோட முகம் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ தேர்ஸ்டே அம்பாலை வாசல்லேருந்து நம்ம அழைச்சிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு டைமிங்ஸ் பார்க்கலாம். 3 நாளுக்கும் நான் இப்போ டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேர்ஸ்டே அம்பாலை அழைக்கிறோம் அப்படின்னா தேர்ஸ்டே கார்த்தால
தட் இஸ் இன்றைக்கி தான் காத்தால 10:35லேருந்து 12 வரைக்கும் நம்ம அம்பாள் அழைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து 7:20 வரைக்கும் 5லேருந்து 7:20 வரைக்கும் நம்ம அம்பாளை உள்ள அழைச்சின்னு வரலாம். சரியா? இது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆடி தபசு ரொம்ப விசேஷமான நாள் அம்பாளை அழைக்கிறதுக்கு. ஃப்ரைடே நாளைக்கு அம்பாளை அழைக்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் 6 o'clock 6லேருந்து 7:15 வரைக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்குது அம்பாளை அழைக்கிறது. அதே மாதிரி பூஜை செய்யறதுக்கு நல்ல நேரம் ஃப்ரைடே. நாளைக்கு நீங்கள் வந்து தேர்ஸ்டே அம்பாளை அழைச்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை அம்பாளை அழைச்சாலும் சரி, பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தால 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் தான் நாளைக்கு ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock அப்புறம் நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம். ஸோ நாளைக்கு பூஜை செய்யறதுக்கான டைமிங்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு 9 to 10:20 காத்தால, ஈவினிங் வந்து 6 o'clock இந்த பூஜை பண்ணலாம். சாட்டர்டே புனர்பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா தட் இஸ் தேர்ஸ்டே அம்பாளை அழைக்கிறவாளுக்கு சாட்டர்டே புனர்பூஜை பண்ணணும். அதுக்கு டைமிங்ஸ் வந்து மார்னிங் காத்தால 10:40லேருந்து 12 o'clock வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. இதே சண்டே புனர்பூஜை, வெள்ளிக்கிழமை அம்பாளை அழைச்சவா சண்டே புனர்பூஜை பண்ணுவா. ஸோ அந்த டைமில் அவளுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் சண்டே பண்ணலாம். ஸோ கலசம் வந்து கண்டிப்பாக கலசம் வச்சு பண்ணுறவா கண்டிப்பாக எவசில்வரில் கலசம் வைக்கக்கூடாது. கலசத்தில் நிறைய மாதிரி உள்ள வைப்பா. கலசத்தில் வந்து அரிசி நிரப்பி ஒரு சிலர் வந்து கலசம் வைப்பா. ஸோ அரிசி நிரப்பி கலசம் பண்ணுறவா வந்து அதை வந்து அந்த அரிசியை வந்து பொங்கல் பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணிடலாம். இல்லை ஒரு சிலர் உள்ளே வந்து தீர்த்தம் தண்ணி நிறச்சி பண்ணுவா. ஸோ அதில் வந்து மஞ்சப்பொடி, லெமன்னு, அப்புறம் வந்து நம்ம கையில் இருக்கிற நாணயம், கோல்டோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு கலசத்தில் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அப்புறம் அம்பாளுக்கு வந்து பிரமாதமாக அலங்காரம் பண்ணணும். அது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு அலங்காரம். இந்த பூஜை நேரம் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த பூஜை எல்லாம் பண்ணி நம்ம வந்து வரலட்சுமி கிட்ட நம்ம வேண்டிக்கணும். என் வீட்டுக்கு வந்து தாயே நீ வந்து எனக்கு வரலட்சுமியாக என் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், மகாலட்சுமியாக எனக்கு கடாட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கணும். ஸோ தீப தூப ஆராதனை எல்லாமே நம்ம பண்ணி முடிக்கணும். அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். கனகதாரா சோஸ்திரம் தெரிஞ்சால் அது படிக்கிறது ரொம்ப விசேஷம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு. அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுவும் படிக்கலாம், ரொம்ப விசேஷம். இப்போ தான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் எதையாவது சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுருங்கோ, தப்பு இல்லை. ஸோ கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது விசேஷம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளால் முடிஞ்சு அக்கம் பக்கம் இருக்கிற சுமங்கலிக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து இந்த பூஜையை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ டைமிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே பண்ணி சண்டே வரைக்கும் நம்ம எல்லாமே டைமிங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். எல்லாருக்கும் வந்து மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.